நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஆளையும் மண்டையும் பாரு கிழட்டு பயில. ஏன்டா உனக்கு கொஞ்ச நாள் அறிவுங்கிறது இருக்கா? அவனுக்கு எனக்கு கள்ள தொடர்பு. நீ பார்த்த, நீ வந்து விளக்க பிடிச்ச. ஏன்டா எடுவட்ட பயில, நீ பாட்டுக்கு உன் சௌரிய மாரிக்கு என்னென்ன பேசுற? மக்களே, தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஆளை எனக்கு கிளின்னு கிளிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த நாதேரி யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மூத்த பத்திரிகையாளரா பகில்வான் ரெங்கநாதனா. ஆளையும் மண்டையும் பாரு கிழட்டு பயில. ஏன்டா உனக்கு கொஞ்ச நாள் அறிவுங்கிறது இருக்கா? பொம்பளையில பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன்டா எடுவட்ட பயில, நீ பாட்டுக்கு உன் சௌரிய மாரிக்கு என்னென்ன பேசுற? என் புருஷன் கால் தூசி பெறுவானடா. அவன் ஆதி ஒரு ஆளு மயிறு. அவனுக்கு எனக்கு கள்ள தொடர்பு. நீ பார்த்த, நீ வந்து விளக்க பிடிச்ச. என் வீட்டுல வந்து ஏன்டா செருப்பு பிஞ்சு பயிரும் பாத்துக்க. பொம்பளையில பூரா ஏன்டா குறை பேசிட்டே இருக்க? உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு பிள்ளைங்க இருக்கும்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு வந்து பொம்பளைங்களை பிடிக்க மாட்டேங்குது. பொம்பளைங்களை பூரா அந்த திட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு ஆம்பளைங்களை மட்டும் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு உன் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க, பிள்ளைய குட்டி இருந்தா இல்ல உனக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து உனக்கு ஆம்பளைங்களை தானே பிடிக்கும். பொம்பளையில பூரா குறை பேசிக்கிட்டே தானே இருப்ப. அதனால கண்டிப்பா உனக்கு பிறக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிய இந்த மாதிரி பொம்பளைல பத்தி இழிவா பேசிக்கிட்டு அந்த 10 ரூபாய் வாங்கி திங்கிறதுக்கு 4 பேர்த்த எனக்கு அது நல்லா வருது வாயில. ஆளையும் மூஞ்சி பேர் ஒன்னே ஒருத்தர் உட்காந்து கேள்வி கேட்கறான் பத்தியா, எடுவட்டமே. அவன் வீட்டுல அவன் ஒரு ஆத்தா வயிற்று தானே பிறந்திருப்பேன். அதுவும் கேஸ் கொடுத்தா வண்டவாளம் தண்டவாளத்துல புடுங்குது. நீ பார்த்த, ஏண்டா நான் கேஸ் கொடுக்காம தான் நீங்க பாத்தீங்க. இது ஒரு வேலை மயிறு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா பகில்வான் ரெங்கநாதா, என்னைக்காவது என்னைய பத்தி உனக்கு தெரியாது இல்ல? நீ உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நீ பேசிக்கிட்டு நீ ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்கல. என்னைக்கு நீ நேர்ல பாக்குறியோ அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் பக்கா கிராமத்துக்காரி. அன்னைக்கு மவனை கிளட்டு பயல நீ தொலைஞ்சடா. கிளட்டு பயல, அறிவுகட்ட முண்டம். பிக் பாஸ் தாமரையோட இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது பிக் பாஸ் தாமரையை பத்தி மூத்த பத்திரிகையாளராக இருக்க பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் தாமரைக்கு கள்ள தொடர்பு இருக்கு, தாமரை அந்த ஆதி கூட தான் கள்ள தொடர்புல இருக்காங்க அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்களை பேசியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான தாமரை அவருக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு.